ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 9 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜய் காவேரி வந்து இங்கே கொடைக்கானலுக்கு வந்துடுறாங்க. காவேரி வந்து ரொம்ப கெஞ்சிட்டே வராங்களா அவங்க வீட்டுக்கு போகலான்னு. ஆனால் விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா காவேரி கிட்ட வந்து நீ இந்த ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் இந்த ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அவர் வந்து காடை சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்புறாரு. அப்போ காவேரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டு போங்களேன், கூட்டு போயிட்டு நம்ம 2 பேருமா சேர்ந்து கூட போகலாம். அந்த காட்டுக்குள்ளே போனால் வழி தெரியாது, பாதை மாறிடுவீங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அங்கே போய் மாட்டியிருக்காங்க. 2-3 நாள் கழித்து தான் கண்டுபிடிச்சி வெளியிலே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே அதுவும் இல்லாமல் காட்டு யானை, இது புலியெல்லாம் இருக்கும், அதுவும் இல்லாமல் இச்சஸ் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. என்ன பயமுறுத்துறியா? நாங்கன்னா யார் தெரியுமா அப்படின்னோடனே இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பெரிய பிஸ்தான்னு அந்த காட்டுக்கு தெரியாதுல்ல, அதனால் நீங்கள் வழி மாறிடுவீங்க அப்படி சொல்கிறாங்க. நாங்கன்னா ட்ரெக்கிங் போய் அப்படி ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். உனக்குனாச்சும் இந்த ஒரு காடு தான் தெரியும், எனக்கு வேர்ல்டில் இருக்கிற எல்லா காடும் தெரியும். நீ என்ன நினச்ச? நான் தான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போ உடனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வர வேண்டாம், நான் உங்கள் கூட வரேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு? நீனா வர வேண்டாம், நீ போய் எங்கேயா சுற்றி பார்க்கணுன்னா சுற்றி போகிற, உன்னை எங்கேயா ட்ராப் பண்ணணுமா அப்படின்னோடனே, எங்கே இது எங்கள் ஊர் அப்படின்னோடனே இப்போ காவேரி கிட்ட விஜய் நீ எங்கே வேணால் போய்க்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. நம்ம காவேரி நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஒவ்வொரு இடமா பார்த்து பழைய மெமரிஸ் எல்லாம் சேர்த்து அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இங்கே விஜய் வந்து காட்டுக்குள்ளே வழி மாறிடுறாரு. அப்போவே சொன்னாலே கேட்காம வந்துட்டோமே, இப்போ எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் வர டவர் எல்லாம் அங்கங்கே போய் நின்று பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. எப்படியோ ஒரு கால் வருதுன்னு சொல்லி சந்தோஷத்தில் அட்டன் பண்ணுறாரு. சார் நாங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், ஏதாவது லோன் வேணுமானோடனே, உங்களுக்கு மட்டும் எப்படியா டவர் கிடைக்குது, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் அங்கே வந்து டவர் இருக்குதான்னு பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கே கரெக்டாக வந்து காவேரி கால் பண்ணுறாங்க. ஐயோ காவேரி, நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், எப்படின்னாச்சும் என்னை வந்து கூட்டிகிட்டு வா, இல்லாட்டி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும், அவங்கள கூட்டிகிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசுகிறாரு. இப்போ காவேரி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. நீங்கள் தான் பெரிய ஆளாச்சினோடனே இவ பாரு இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை வச்சிடுறாங்க. மறுபடியும் விஜய் கால் பண்ணுறாரு. இங்கே சிக்னலே இல்லை, நான் உனக்கு எப்படி லொக்கேஷன் அனுப்ப முடியும், நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னோடனே, சரி அங்கே புலியெல்லாம் நடமாடுதுன்னு பேசிக்கிட்டாங்க, பார்த்துருங்க, யானை வேற இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே இவ என்ன இப்படி பயமுறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் செமையாக ஒரு மியூசிக் வேற போட்டிருக்காங்க, அது கேட்கவே ரொம்ப இதாக இருக்குது. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.